வாழ்க்கையில அதை நீங்க செய்வதன் மூலமாக இன்னும் இனிமையான நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளையும் காதல் உறவுகள் இருக்கக்கூடிய விரிசல்களையும் நீங்கள் தவிர்க்க முடியும். அதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் சிறப்பான பாராட்டுதல்களை அள்ளக்கூடிய ஒரு வாரமாக அமையும். அதனால ஆனந்தம் பெருகும் நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை உங்களுக்கு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நவம்பர் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஐப்பசி 17லிருந்து 23ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனவே நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளார இப்போ போகலாம். இந்த வாரம் எத்தனை கிரகநிலை மாற்றங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக நவம்பர் மாதம் 4ஆம் தேதி ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறாருங்க. இரண்டாவது மாற்றமாக நவம்பர் மாதம் 7ஆம் தேதி அதாவது ஐப்பசி 21 அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்கிறாருங்க. கடைசி மாற்றமாக 9 நவம்பர் 2023 அதாவது ஐப்பசி 23 வியாழக்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கேது மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்களுடன் இணைந்து கொள்கிறார். ஸோ இந்த மாதிரியான கிரகநிலை மாற்றங்கள் நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு என்னென்ன பலன்களை ஏற்படுத்தி தரும்னு பார்க்கும்போது இந்த வாரம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றகரமான வாய்ப்புகள் நிறையவே தேடி வரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. ஆனால் சனிக்கிழமை முதல் திங்கள் பகல் 3:37 வரை சந்திராசிரமம் இருக்குங்க. ஸோ அந்த சந்திராசிரம நேரத்தில் முக்கியமான விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும். அதுக்கு நீங்கள் தினசரி வீடியோக்களை ஃபாலோ பண்ணிக்கங்க நண்பர்களே. பொதுவான பலன்களை பார்க்கும்போது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சில காரியங்களில் உங்களுக்கு சின்ன சின்ன பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. அவசியமான வேலைகளெல்லாம் நீங்கள் கவனமாக செய்து முடித்தீங்கன்னா இந்த வாரம் இன்னும் சிறப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். கொஞ்சம் வேலைகளில் கூடுதல் கவனம் தேவைங்க. பண வரவுகள் கொஞ்சம் இழுபறியாகி கொஞ்சம் தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல்ல சில விஷயங்கள்ல ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே கொடுக்கல் வாங்கலை எழுத்துப்பூர்வமாக நீங்கள் எழுதி கொண்டு நீங்கள் செயல்படுவது நல்லதுங்க. சில காஸ்ட்லியான விலையுயர்ந்த பொருட்களை சில பேர் விற்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம். ஆனாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. இப்பொழுது அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அதிகாரம் செய்யக்கூடிய சில வர்க்கத்தினருடன் மனக்கசப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி அதை ஏற்படாமல் நீங்கள் தவிர்த்து விட அல்லது இணக்கமாக நடந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நினைத்தது நடக்காமல் போகக்கூடிய சந்தர்ப்பங்களை நீங்க பொறுமையுடன் செயல்படுவது நல்லதுங்க. நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் வரும், அதை நழுவ விடாதீங்க. சில வாய்ப்புகள் நழுவி விட்டாலும் அது மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதனால மனமுடைந்து போக தேவையில்லைங்க. எதிர்பாராத விதத்துல சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வீடு தேடி வரும். சந்தர்ப்பங்கள் சிலவற்றை நீங்கள் சாதகமாக அமைத்துக் கொள்ள முடியும். சில சந்தர்ப்பங்களை மிஸ் பண்ணாலும் நிறைய சந்தர்ப்பங்களை யூஸ் பண்ணிக்க முடியுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க. உங்களது வீடு தேடி நல்ல சந்தர்ப்பங்கள் வருங்க. உங்க கடமைகள் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்க கடமைகளை சிறப்பாக செய்து கொள்ள நீங்க முயற்சிகளை மேற்கொண்டால், கடமைகளை நீங்கள் கண்ணும் கருத்துமாக செய்தால் அதிகமான பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். சந்திராசிரம தினத்தில் மட்டும் நீங்கள் முக்கியமான விஷயங்களை கவனிக்கணும். ஸோ மறுபடியும் சொல்றேன், சந்திராசிரம தினத்துல நமது தினசரி வீடியோக்களை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வியாபார வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சொந்த தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க. நண்பர்களே, நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போ தான் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே. சுயதொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழைய வாடிக்கையாளர் மூலமாக புதிய புதிய கஸ்டமர்ஸ் அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால வாடிக்கையாளர் எண்ணிக்கை கூடக்கூடிய யோகம் இருக்குங்க. கூட்டு தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் முயற்சிகளில் எதிர்பார்க்கக்கூடிய லாபகரமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கிறது. பழைய பெண்டிங்கான பணங்களை இப்பொழுது நீங்கள் வசூல் செய்து கொள்ள முடியும். பழைய பெண்டிங்கான தொகைகள்லாம் வசூலிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சிகளை தீவிரமாக காட்ட வேண்டியது அவசியங்க. அதன் மூலமாக நிறைய கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும். ஸோ முயற்சி செய்து பாருங்கள். கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகளில் பங்கேற்பதற்காக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சில செலவுகளை விரயங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். குருவிற்கான வழிபாடுகளை செய்து கொள்வது நல்லதுங்க. வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு எதிர்பார்த்த தனலாபம் கிடைக்கிறதுனால மனசுல சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும். நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை தொழில் இருக்குங்க. கலைஞர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. எப்படியெல்லாம் வருமானத்தை மேம்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உங்க மனசுல இந்த வாரம் அதிகமாக இருக்குங்க. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் அலைச்சல்கள், புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் நிறைய இருக்குங்க. உங்களுக்கு புதிய நட்புறவுகள் மேம்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அலுவலக பணிகளில் சில உயர் அதிகாரிகள் அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உயர் அதிகாரிகள் விருப்பப்படி சில முக்கியமான நபர்களின் வேலைகளை நீங்களே உடனடியாக சேர்த்து பார்த்து முடிக்க வேண்டியிருக்கலாம்.
ஸோ அதனால உங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் கூடுங்க. அதுக்காக நீங்க பயந்துக்க தேவையில்ல. உங்க பொறுப்புகளை நீங்கள் கூடினாலும் அதை திறம்பட செய்து முடிங்க. இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இழுபறியான சில விஷயங்களுக்கு நல்ல தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கிறது. உங்க மனசுல புதுவிதமான சிந்தனைகள் நிறைய உருவாகும். உங்களை விட்டு விலகி இருந்தவர்களை இப்போ சாதகமாக செயல்படக்கூடிய யோகம் அலுவலக பணிகள்ல இருக்குங்க. மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வை தாமதப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால மேலதிகாரிகளுடன் உறவுகளை நீங்கள் சிறப்பாக ஸ்மூத்தாக பராமரிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களது கருத்துக்களை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நிறையவே இருக்குங்க. அதனால ஆபீஸ்ல உங்க கருத்துக்கள் செல்லுபடியாகும் அற்புதமான ஒரு வாரம். புதுசாக வீடு அல்லது வாகனம் வாங்க நீங்க உங்க ஆபீஸ்ல ஏதாவது கடன் கேட்டு விண்ணப்பித்திருந்தீங்க அப்படின்னா அது இப்போ கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குங்க. அலுவலக பணிகள்ல உயரதிகாரிகள் சில பேர் நட்புறவுடன் செயல்படுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை நல்ல ஒரு கெத்தை ஏற்படுத்தி தரும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்க காதலற்ற திடீர்னு சில மாற்றங்கள் நீங்கள் காண முடியும். அதனால உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. இருந்தாலும் ரொம்ப அதிகமா நீங்க ஃபீல் பண்ண தேவையில்லைங்க, கவலைப்பட தேவையில்லை. காலப்போக்கில் எல்லாமே மாறிடும்ங்கிறதுனால நீங்க அதை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியங்க. எந்த சண்டை சச்சரவுகளும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். உங்க செயல்பாட்டுல நீங்கள் சிறப்பான புரிந்துணர்வை மேற்கொள்வதன் மூலமாகத்தான் காதல் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறும். ஸோ காதல் வாழ்க்கையில் இந்த வாரம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. காதலில் செய்யக்கூடிய சில மாற்றங்களை நீங்கள் கண்டும் காணாமல் இருப்பது நல்லது. விரைவிலேயே நிலைமை பழைய நிலைமைக்கு மாறிடும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சீரான நல்ல ஒரு ஏற்ற இறக்கமான சூழல் இல்லாத ஒரு சீரான போக்கு உங்களுக்கு இருக்குங்க. குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் வரும், அது போய்விடும். அதனால பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. சின்ன சின்ன கடன் தொல்லைகளும் தீரக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதனால குடும்ப கடன் தீரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. மாமன் மைத்திரர் வழியில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் சங்கடங்கள் எல்லாம் அகலும். திருமணம் யோகம் இப்பொழுது கைகூடக்கூடிய வாய்ப்பு இருக்கனால கல்யாண கனவுகள் நினைவாகக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்க இல்லத்துல சுபகாரியங்கள் விரைவிலேயே நடத்துவீங்க. பெண்களுக்கு பொருளாதார நிலையானது நல்ல வகையில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புனித பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய நல்ல ஆர்வம் பெறுவீங்க. பயணங்களை மேற்கொள்வீங்க. புனித யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்க எதிர்காலத்தை பற்றிய பயம் மனசுல இது வரைக்கும் இருந்திருக்கலாம். ஆனா இப்பொழுது அது அகலக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. உங்க வீட்டுல நல்லது அதிகமாக நடக்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாக அமையும். பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக லாபகரமான சூழ்நிலை ஏற்படுங்க. உங்க வாழ்க்கை துணையருடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றதுனால குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையும். குழந்தைகளுடைய வழியில உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மாணவர்களுக்கு அவர்களின் கடினமான உழைப்பு பழைய உழைப்பின் பலனை இந்த வாரம் நீங்கள் அடைய முடியும். நீங்கள் தொடர்ந்து கடினமான உழைப்பை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்குங்க. ஞானதேவன் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக கூடவே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கூட நீங்க பாஸ் பண்ண முடியும். எனவே கல்வியில அதிர்ஷ்டம் துணை நிற்கிறது. நீங்க செய்ய வேண்டியது கடின உழைப்பு மட்டும்தான். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆசிரியருடைய ஆதரவு கிடைக்கும். மாணவர்களுக்கு பெற்றோர்களின் அன்பும் கிடைக்கும். எனவே டபுள் பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக அமைதுங்க. கடினமாக உழைப்பை போடுங்க. இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க துர்க்கை அம்மனுக்கு செவ்வரளி மாலை சுட்டி வழிபடுவது நல்லதுங்க. சனீஸ்வரரை வழிபடுவதும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க சனீஸ்வரர் வழிபாடு செய்வது காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை அகற்றிக்கொள்ள உறுதுணையாக அமையுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன். ஆனா ஏனோ தெரியல நிறைய பேர் வீடியோ லைக் பண்றதும் இல்லை, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றதும் இல்லை, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்றது இல்லை. உங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்றோம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தினசரி மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் வராதுங்க. அதனால இப்பவே நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம பெல் பட்டன் ஆல் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டுருங்க. உங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமாக தெரிவிக்கலாம். அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஸோ மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.